கிடைக்கவே இல்லையாம். சரி இந்த ஒரு பொற்காசு நம்ம எப்படியாவது சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து அவர் கடுமையா உழைக்க ஆரம்பிச்சாருங்களாம். ஒரு நேரம் கூட வீடு அடிக்கலையாம். தன்னுடைய குடும்பத்தாரோடு அவர் சந்தோஷமாவே இல்லையாம். சிடுசிடுன்னு பேச ஆரம்பிச்சுட்டாருங்களாம். ஏன்னா அந்த ஒரு பொற்காசை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கடுமையான உழைப்பு, இந்த வழி அந்த வழி இந்த வழின்னு எல்லா இடத்துலயும் உழைக்க ஆரம்பிச்சாருங்களாம். அவருக்கு அந்த நிம்மதியே போயிடுச்சு. அந்த பொற்காசை சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், நம்ம கிட்ட 99 இருக்கு, இன்னும் ஒரு பொற்காசு நம்ம கையில இல்ல, அதை நம்ம சம்பாதிச்சிட்டோம்னா 100 பொற்காசுக்கு நம்ம தான் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் அவருக்கு ஒரு எண்ணமா. அதுல அவருடைய நிம்மதி, சந்தோஷம், அவருடைய வெகுளித்தனம் எல்லாத்தையும் அவர் விட்டுட்டாராம். பாட்டு பாடுறத கூட விட்டுட்டாருங்களாங்க. அவர் அந்த கட்டம் 99ல ஒரு பெரிய நாகப்பாம்பு கிட்ட கடி வாங்கின மாதிரி அந்த சோகத்துல இருந்தாருங்களாம். அவருடைய சந்தோஷம் எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சுங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு இந்த கட்டம் 99 வராதபடி நம்ம கவனமா இருந்துக்கணுங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.